பாத்தியா எவ்வளவு பெரிய மரமா ஏத்துக்கு பாரு நம்ம நட்டு வச்ச மரம். நான் 3 வயசுல இருக்கும்போது எங்க தாத்தா என்னை கூட்டிட்டு வந்து இந்த மரத்தை நட்டாரு. இப்போ எனக்கு 14 வயசு ஆகுது. அப்பனா பாத்துக்கோ எவ்வளவு வருஷமா இந்த மரம் இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா மரமும் இருந்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தான். சரி வா நம்ம நட்டு வச்ச பழைய மரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் 14 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு இப்பதான் நான் பார்க்க போறேன். இந்த பாருங்க குப்பை கடியில வச்சிருக்காங்க. ஆமா ஆமா இந்த நிலைமையில ஆயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா மக்காத குப்பைகள் எல்லாம் போட்டா எங்கேருந்து இந்த மாதிரிலாம் ஆகும்? மக்காத குப்பைகள் போட்டா மரத்தோட வளர்ச்சியில குறைபாடு ஏற்படும். மரம் காஞ்சி போயிடும். மரத்துல அப்படியே ஒரு மாதிரி பங்கஸ்லாம் ஏற்படும். பாரு மக்காத குப்பைகளை போட்டா இந்த மாதிரி குறைபாடு தான் ஏற்படும். என்னதான் தண்ணி கீழே இருந்தாலும் இந்த மாதிரி மக்காத குப்பைகள் எல்லாம் இருந்தா எங்கேருந்து மரம் வளரும்? மண்ணை விட மக்கிற குப்பைனா இது போட்டா இதெல்லாம் எதெல்லாம் போட்டா செடி நல்லா வரணும்னு கேட்கு. மரம் நல்லா வரணும். எதெல்லாம் போட்டா மரம் நல்லா வரணும்? இரு கீழே கம்மியா இந்த மாதிரி முட்டைத்தோல் பழம் சம்பந்தமான மக்கும் குப்பைகள் எல்லாம் போட்டா இந்த மாதிரி போட்டா கொஞ்ச நாள்லயே மரம் நல்லா தானா செழிப்பா வளரும். இதெல்லாம் போட்டா மரம் நல்லா வளரும். வாங்கடா இதெல்லாம் தள்ளலாம். ஆமா ஆமா தள்ளி விட்டு இதுக்கான இயற்கை உரங்கள் எல்லாம் நம்ம போடலாம். வாங்க போடலாம். நம்ம உரங்கள் எல்லாம் எப்படின்னா உரமா அதுக்கு பின்னாடி வாங்க. வாங்கண்ணே போவோம். இது குப்பை இல்லை, இதுதான் மரத்தோட செடி மண்ணுக்கான உரம். இதுதான் இந்த மாதிரி காய்கறி கழிவுகள் முட்டைத்தோல் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நம்ம போட்டால் மரம் செழிப்பாக வளரும். என்ன அதான் ஆல்ரெடி காஞ்சி போய் தீஞ்சு போயிருக்கேனே. அதான் ஆல்ரெடி காஞ்சி போய் தீஞ்சு போயிருக்கேனே. அது போட்டா எப்படின்னா இதெல்லாம் போட்டா நல்லா மரம் வளரும். சரி வாங்க நம்ம 3 வயசுல நட்டு வச்ச மரத்தை போய் பார்ப்போம். ஆமா ஆமா இதெல்லாம் மழை பெஞ்சு தானா உருவாகிற செடிகள். இதெல்லாம் எப்படி நான் மழை பெஞ்சு அதே தானா இந்த மரத்தோட கிளை சில செடியோட பூக்கள் அப்புறம் இந்த இலை இதெல்லாம் விழுதுறதுனால தானா செடியா வளரும். அது மரத்தை இப்படி வெட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி வெட்டி வச்சிருக்காங்க பாரு. காசுக்காக எவ்வளவோ வேலை இருக்கு. சம்பாதிக்கணும்னா விவசாயம் பண்ணலாம், தறி நெய்யலாம், எவ்வளவோ வேலை பார்க்கலாம். ஆனா எவ்வளோ வேலைகள் இருக்கு. அப்படியே இந்த வேலையை தான் செஞ்சாகணுமா? அது வேணா நீ பாரு. தானே பாரு பண்றவே அப்படின்னா பண்ணிட்டு போட்டோம். நம்ம சொல்லதான் முடியும். நான் மரத்தை வெட்டி உனக்குன்னு நான் இதை கீழே போட முடியாது. உனக்கு என்ன வேணும்?